நன்றி சொன்னோம். இப்பொழுதும் சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே ஒரு 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 உபதேசத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட அதை பின்பற்றி வரும்படி கேட்கிறேன். இந்த 1 கொரிந்தியர் நிருபத்திலே இந்த 15வது அதிகாரம் ஒரு பெரிய ஒரு அதிகாரம். எத்தனை வசனங்கள் இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். 58 வசனங்கள். ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்திலே இந்த பெரிய ஒரு அதிகாரத்தை இந்த தலைப்பின் கீழாக கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு சத்தியத்தை இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு பெரிய அதிகாரத்தை அங்கே எழுதுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான சத்தியங்களில் ஒரு சத்தியம் என்னது? உயிர்த்தெழுதல். ஆனால் நான் சண்டே சர்வீஸ்ல உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது உயிர்த்தெழுதலை பற்றி மாத்திரம் பேசினதாக எனக்கு தெரியல. ஆனால் 2-3 வாரங்களாக இந்த சத்தியத்தை குறித்து சபையிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. பொதுவாக இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை எப்ப பேசுவோம்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை குறித்து ஈஸ்டர்ல பேசுவோம். அடுத்து வேற எப்ப பேசுவோம்? ஞானஸ்நானம் கொடுக்கும் போது கொஞ்சம் என்ன செய்வோம்? ஞானஸ்நானத்துல ஒரு பாயிண்ட் என்னது? உயிர்த்தெழுதின் சத்தியம் வருகிறது. இன்னும் முழுமையா எங்க பேசுவோம்? அடக்க ஆராதனையில என்ன செய்வோம்? பேசுவோம். அந்த டைம் எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியாது. எல்லாம் எதை பார்த்துட்டு இருப்பாங்க? இன்னும் சில நிமிடங்களில் இந்த சரீரத்தை என்ன செய்ய போறோம்? மண்ணுக்குள்ள வைத்து மூட போகிறோமே என்ற அந்த உணர்வோடு கூட அந்த டைம்ல இருப்போம். அதனால எவ்வளவு பேருக்கு அது புரிந்ததோ புரியலையோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த சத்தியத்தை குறித்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்களை குறித்தும் வேதத்தின் இந்த சத்தியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்துங்க வாசிங்க. பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். போதும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். அப்ப பரிசுத்தவானா இருந்தாதான் எதுல பங்கடைய முடியுமா? முதலாம். அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் அநேகரை குறித்து பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 2வது மரணத்தை குறித்து சொல்லும் போது வாசிக்கலாம். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 2வது மரணத்துக்குள்ள போறவங்க பாவிகளாக இருப்பார்கள். ஆனால் முதலாவது மரணம் அடைந்தாலும் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பரிசுத்தவானும் எப்படி இருக்கானா? பாக்கியவானுமா இருக்கிறான். ஆகவே சபை மக்கள் எதுக்காக நம்ம கிறிஸ்தவர்களாக மாறணும்னா, வியாதி போகணுன்றதுக்கு மாறினது நல்லது, பிரச்சனைகள் தீரணுன்றது மாறினது நல்லது. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், மரித்தோரில் உயிர்த்தெழுதலிலே நான் என்ன செய்யணும்? பங்கடைய வேண்டும். அல்லது ஆண்டவர் வரும்போது நான் உயிரோடு கூட இருப்பேன் என்றால் நான் மறுரூபமாகி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்யணும்? கடந்து செல்லும். அதுக்கு தான் நாம கிறிஸ்தவர்களாக நாம் மாறிக்கிறோம். இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொள்ளும். மற்றதெல்லாம் கூட என்ன செய்யறது? ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் தேவையான சுகத்தை கொடுக்கின்றார். இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களுக்கு தேவையான தேவைகளை தேவன் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். ஆனால் எதற்காக நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் என்ன செய்யணும்?
பங்கு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. இந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்லையா, அதிகாரம் இல்லை. இல்லைன்னா இரண்டாம் மரணத்துல அவ்வளவுதான், போய் சேர்ந்து இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட வேண்டியதாய் காணப்படும். ஆகவே இந்த முதலாவது உயிர்த்தெழுதல நம்ம எப்படியாகிலும் என்ன செஞ்சாலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கடைய வேண்டியுள்ளார். இதை குறித்து வேதத்தில் நான் படித்து பார்த்த போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே 1-2 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்தை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம் 6வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி. அப்போ இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதின நபர் சொல்லுகிறார், 6 மிக முக்கியமான மூல உபதேச சட்டங்களை குறித்து, டாக்டரினை குறித்து என்ன செய்கிறார், உபதேசத்தை குறித்து இந்த இடத்துல பேசப்படுகிறது. மூல உபதேசம், அதாவது என்ன சொன்னா ஃபவுண்டேஷன் டாக்டரின், என்ன சொல்லலாம், அஸ்திபார உபதேசம் என்று சொல்லலாம். ஒரு கட்டடத்துக்கு எது முக்கியம், அஸ்திபாரம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த 6 அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். என்னென்ன வாசிக்கலாம். செத்த கிரியைகளுக்கு நீங்கும், அப்ப மனம் திரும்புதல், ரட்சிப்பின் அனுபவம் மிக மிக முக்கியமானது. மனம் திரும்பாம கிறிஸ்தவ வாழ்க்கை யாரும் என்ன செய்ய முடியாது. ஆகவே மனம் திரும்புதல். இரண்டாவது விசுவாசம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமே இதுதான், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த ஞான ஸ்நானத்தின் உபதேசத்தை குறித்து பேசப்படுகிறது. அடுத்தது கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல் என்பது சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறது காணப்படுகிறது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது இருக்கிறது. தேவனுடைய ஊழியத்திற்கென்று நபர்களை பிரித்தெடுக்கும் போது அவர்கள் மேல் கைகளை வைக்கின்ற காரியங்கள் இருக்கிறது. வரங்களை பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம், அந்த வரங்கள் அது அவர்களிடையிலே சென்றடைகிறதை குறித்து வேதம் போதிக்கிறது. இப்படி கைகளை வைக்குதல் கூட ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இது ஒரு மிக அஸ்திபார உபதேசத்தை இதுவும் வருது. எது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அடுத்தது என்ன வருதா, நித்திய நியாய தீர்ப்பு. உயிர்த்தெழுதலுக்கு அடுத்தது என்னத்தை படிக்கணும், நித்திய நியாய தீர்ப்பை குறித்து நாம் படிக்க வேண்டியது. இப்படி அநேக 6 காரியங்களை குறித்து இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார். இந்த 6 காரியங்களும் சபையினுடைய அல்லது விசுவாச வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக இந்த காரியம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த அஸ்திபாரங்கள் மாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கிய ஒரு மதமாக காணப்படும். இதுல இந்த வேதம் முழுவதும் என்னவா மாறிடும், தத்துவங்கள். பல மதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக தத்துவங்களை உள்ளடக்கிய காரியங்கள் காணப்படுகிறது. அது போல ஒரு தத்துவங்களாக இருக்கும். ஆனால் இங்கே தத்துவங்கள் அல்ல, இது சத்தியமாக, சத்தியம் என்றால் உண்மையாக காணப்படுகிறது. அந்த உண்மை அந்த உண்மையிலே ஒரு உண்மை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் இன்றைய நாட்களில் இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினா என்ன செய்வாங்க, உங்க கூட இருக்கவங்க, உங்க சொந்தக்காரங்க, அவங்கள பார்த்து பேசினா என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு என்ன செஞ்சாங்களோ அதான் இன்னைக்கு செய்வாங்க. அன்றைக்கு என்ன செய்தாங்கன்னு படிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனை பட்டணத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது ஒரு காரியம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். இகழ்ந்தார்கள்னா என்னது, பரியாசம் பண்ணாங்க. மரித்தோர் உயிர் தள்ள போறாங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க, சிலர் இகழ்ந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய கண்ணோட்டம் என்னவென்றால், மனித வாழ்க்கையில ஒரு தரம் பிறந்தாச்சுங்க, மரணத்தோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, நிறைவடைகிறது. அதற்கு பிறகு மற்றொரு வாழ்க்கை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை என்ற ஒரு காரியத்தை அவர்கள் மனதில் வைத்திருக்கிறதுனால்தான் மனம் போன போக்கில் என்ன செய்யறாங்க, வாழ்கின்றார்கள். இன்றைக்கு கூட அநேக விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் என்னன்னா, இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு என்ன இல்லை, முழுமையாக தெரியறது இல்லை. இதுல இடத்துல கூட நம்ம படிக்கும்போது இந்த இடத்துல வாசிக்கலாம். இந்த 15வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், 32வது வசனத்துல பாருங்க, அதன் பிற்பகுதி படிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம்
குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று இப்ப அநேகர் எப்படி இருக்காங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அதனால என்ன செய்ய, இன்னைக்கு சாப்பிடலாங்க, இன்னைக்கு குடிக்கலாம், இன்றைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு என்ன செய்யலாம், சாவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள், உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அறிந்தவர்கள், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை, அதுவும் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பவர்கள் இன்றைக்கு புசித்து நாளைக்கு குடித்து நாளான்னைக்கு சாகலாம் என்ற நிலையில் அல்ல. அவள் தேவனுக்கு பிரியமான எப்படியாவது அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் என்ன செய்வாங்க, வாழ்கிறவர்களாக. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல வருகிறார்கள், ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக. அப்போ என்ன நடக்குது, அந்த ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு தருகிறார் அவருடைய சித்தத்தின்படி. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், உற்சாகமாய் ஆலயத்துக்கு வருகிறோம். சில நேரங்களில் அவர் தமது திட்டத்தின்படி அதை நிறுத்தி வைக்கின்றார் அல்லது தடை செய்கின்றார். அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்க சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இந்த உயிர்த்தெழுதலுக்காகவே தேவன் உங்களை என்ன செஞ்சார், அல்லது நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளுவான் என்றால், அவர்கள் இம்மைக்காக அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்கிறவர்களாக இருக்க மாட்டார். அதனால்தான் இந்த 19வது வசனம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டுள்ள. ஏன்னா சத்தியத்தை அவர்கள் தெரியல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எதற்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இம்மைக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்காக அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறபடினாலே வசனம் அவர்களுக்குள்ள போக மாட்டேனுது. அவர்கள் ஆண்டவருக்காக வாழ அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காதவர்களாக காணப்படுகிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு மிக முக்கியமான சத்தியமோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனின் உயிர்த்தெழுதலும் மிக முக்கியமான சத்தியம். பிரைஸ் எல்லாம். இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினாரோ, அதே போல அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்கள் மரித்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, பிழைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உயிரடைகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து முதல் எந்த புஸ்தகத்தில் வருகிறது என்றால், யோபின் புஸ்தகத்துல தான் என்ன செய்யுது, மரித்தோரின், அது உபாகம் புஸ்தகத்துல, யாத்ராகும் புஸ்தகத்துல எல்லாம் இருக்கிறது அதனுடைய சத்தியங்கள். ஆனால் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் எது, யோபின் புஸ்தகம். ஆனால் இந்த யோபு பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 19வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் சொல்ற அந்த இடத்தை தயவு செய்து உங்களால படிக்க முடியலன்னா இதேவாது கவனிங்க. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆனா என்ன அர்த்தம், அந்த அல்ல, ஒரு உணர்ச்சியை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும். இங்க எல்லாருடைய இருதயத்தில் எழுதப்படணும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும். அப்போ யோபின் நாட்களிலேயே எப்படி எழுதியிருக்காங்க, கல்லுகளினால எழுதியிருக்காங்க. அடுத்தது ஈயத்தினால் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. புஸ்தகத்தில் என்ன செய்திருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. எழுதினால் நன்றாயிருக்கும். அதை சொல்லுகிறார், என்ன எழுதணுமா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளின் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளேந்திரியங்கள் எனக்குள். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை என்ன செய்வேன், என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன். ஒரே சொல்லுவோமா? ஏன் அத யோபின் புஸ்தகம், அதற்கு முன்பதாக எந்த ஒரு புஸ்தகமும் அவர்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை. அந்த காலத்திலேயே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை இந்த யோபு என்ன செய்திருந்தார், அறிந்திருந்தார். இந்த வார்த்தைகளை தாவீது 2-3 வரியில சொல்றார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 17ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல இதே வார்த்தையை 2 வரியில சொல்றார். 17-15.
நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அது புரியுதுல? அவர் 4-5 வசனத்துல சொன்னத தாவீது ரொம்ப அழகா அவருடைய பாடல சொல்றாரு. நானும் நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இதை விட இன்னும் அழகா பழைய ஏற்பாட்டுல சொன்னதுதான் படிச்சுட்டு வரேன். யோபு சொல்றாரு, தாவீது அதை என்ன செய்யறாரு சொல்றாரு. எசேக்கியேல் இன்னும் அழகா அதை சொல்றார். 37வது அதிகாரத்துல 1-14 வசனம் வரைக்கும் இருக்கிறது. ஆண்டவர் அவரை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகளை என்ன செய்தான் கூட்டிட்டு போனாராம். அந்த எலும்புகள் எப்படி இருந்ததா? உலர்ந்ததாக இருந்தது. அந்த எலும்புகள் எப்படி இருந்தது? உலர்ந்தது. எலும்புகள் உலர்ந்தா என்ன ஆகணும்? அவங்க மரித்திருக்கணும், அவங்க என்ன செய்யணும், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். அது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்தார் என்று அந்த 14 வசனத்துல நாம் என்ன செய்யறோம் படிக்கிறோம். அது எழுத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரெஸ்டோரேஷன், அது மீண்டும் அவர்கள் அந்த தேசத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறதாக அது காணப்பட்டாலும் மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்ததான சத்தியத்தை நாம் எசேக்கியேல் 37 என்ன செய்யறோம் படிக்கிறோம். அப்ப எசேக்கியேலுக்கு தெரிகிறது, உலர்ந்து போன எலும்புகளையும் தேவன் என்ன செய்வார்? உயிரடைய செய்வார். அவர்கள் உயிரடைந்து ஒரு சேனையாக நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் அந்த பகுதியை படிங்க. உலர்ந்து போயிருக்கிறது, ஒவ்வொரு எலும்புகள் அங்கங்க இருக்குது. ஆனால் ஆவி அவர்களுக்குள் வந்த போது அவைகள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக அது என்ன செய்ததா இருந்தது. அப்போ அந்த தரிசனத்தில் அவன் கண்ட காரியங்கள் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. ஒரு சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவருடைய எலும்புகள் எவ்வளவு உலர்ந்து போயிருந்தாலும் கட்டதாமி ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து. ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய இயேசு உயிரோடு கூட எழும்பினார். இயேசு உயிரோடு கூட, அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இயேசு உயிரோடு இருந்த நாட்டில் நாயினூர் விதவியினுடைய மகனை கர்த்தர் என்ன செய்தா? எழுப்பினா. நாம ரொம்ப யோசிச்சோம், அந்த விதவியின் மகன் என்ன செய்யப்பட்டான்? உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். அந்த சிறு பெண் என்ன செய்தார்? 12 வயது எவிருவின் மகளை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று படிக்கிறோம். இப்படி மரித்து போன இயேசு உயிரோடு இந்த நாட்களில் மரித்து போன 3 பேரை அவர் உயிரோடு எழுப்பினார். அதை அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அதை படிக்கும்போது நம்ம புரிந்துக்கணும், ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிக்கும் என்றால் நானும் மரிப்பேன். அப்பொழுது கர்த்தர் வரும்போது ஒரு சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து வைத்திருக்கிறார். இதை தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12:2. இங்க 2ஆ பிரிக்கிறாரு. 2 உயிர்த்தெழுதலை. பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறார்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்றார். அப்ப தானியேல் சொல்றாரு, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுவர்கள் சிலர் நித்திய நிந்தைக்கு, சிலர் நித்திய ஜீவனுக்கும் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். அப்ப எந்த கூட்டத்தில் இருக்க போறோம்? முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். ஆகவே நாம் எல்லாரும் எந்த கூட்டத்தில் இருக்கணும்? இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே இந்த சத்தியத்தை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நாம இன்னும் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கணும். அதற்காக வாழணும். பிரைசலா, அதற்காக, வேற எதுக்காக, மற்றதெல்லாம் இதுக்காக வாழ்ந்தா மற்றதெல்லாம் பின்னாடி கரெக்டா என்ன செய்யும்? நாம வேற எதுக்காகவோ வாழ்றதுனால இதெல்லாம் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. நம்ம தேடினாலும் வரமாட்டேங்குது, பிரயாசப்பட்டாலும் வரமாட்டேங்குது, போராடினாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே திறந்த இருதயத்தோடு இந்த சத்தியத்தை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். இப்ப நான் சொன்னேன், யோபுனுடைய வார்த்தைகளை நாம் படித்தோம், சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தைகளை படித்தோம், அடுத்தது எசேக்கியேலுடைய வார்த்தைகளை படித்தோம், தானியேல் தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை படித்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். இயேசு சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6:44. ஆண்டவரிடத்தில் வர்ற ஒவ்வொருவரையும் கடைசி நாளில் நான் அவனை என்ன செய்வேன்? எழுப்புவேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவரிடத்துல, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனா அப்படி வந்துட்டான்னா அவனை நான் கடைசி நாள்ல என்ன செஞ்சிருவேன்?
எழுப்புவேன் என்று சொல்கிறார். 11:25 பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆமா, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் அவன் என்ன செய்வானா? பிழைப்பான். ஆகவே ரொம்ப மிக முக்கியம். அதனால்தான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்ற ஒரு சத்தியத்தை, அஸ்திபார உபதேசத்தை சொல்லுகிறார். அப்ப யாரெல்லாம் தேவன் மேல் அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறார்? கடைசி நாளிலே எழுப்புகிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய உயிர்த்தெழுதலை மாத்திரம் அவர் சொல்லல, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் என்ன செய்தார் சொன்னார். அதை ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிட்டு போயிருக்கார். வாசிக்கலாம். அல்லாமலும் பல பாடுகள் பட்டு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்து வைத்திருந்தார். அதுபோல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்முடைய மரணத்தை குறித்தும் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த சத்தியம் மிக முக்கியம். இது இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் கூட தங்களுடைய முதல் ஆரம்ப பிரசங்கங்களிலே இதை குறித்து பேசுகிறார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு. இங்க பாருங்க, அது வரைக்கும் வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணீங்கன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஊர்ல எல்லா மதங்களிலும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன செய்து இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுதல் எதுல மட்டும்தான் இருக்கு? ஒரு சொல்லுவோமா? அதை சொல்லும் என்றால் மற்ற காரியங்கள், அந்த சாமியாரை தேடினா இந்த நன்மை கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா இது கிடைக்கும், எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி எந்த மதமும் மார்க்கமும் என்ன செய்கிறது இல்ல, போதிக்கிறது. உயிர்த்தெழுதலின் சத்தியம் எங்கதான் இருக்கு? ஆண்டவர்கிட்ட. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே இந்த பேதுருவும் யோவானும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினால் அவர்களுக்கு என்ன வந்துச்சாம்? சினம் கொண்டு. இப்ப பிசாசுக்கு எது பத்தி வரும்? உயிர்த்தெழுதலை பற்றி. ஏன்னா வேற எங்கேயும் இந்த சத்தியமே இல்லை. மற்றவங்க என்ன சொல்றாங்க? இன்றைக்கு மனிதனா பிறந்திருக்கீங்க, நாளைக்கு ஒரு புழு பூச்சியா என்ன செய்வீங்க? திரும்பியும் பிறப்பீங்க, திரும்பியும் ஒரு ஆடு மாடா மாறுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு அவதாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள். இப்படியே இந்த வாழ்க்கை என்பது என்ன ஆகுதான்? சுழற்சி அடைந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே மரித்து பின் ஒரு மனுஷன் ஒரு முறை மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் அவள் உயிரோடு கூட எழுந்து அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுவார்கள் என்கின்ற ஒரு சத்தியம் வேற எங்கேயும் இல்லை. எங்கதான் இருக்குது? ஆமா, அது சத்தியம், அது உண்மையாக காணப்படுகிறது. அதுதான் சத்தியம். அதற்காக தான் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இதை கிறிஸ்தவ சத்தியங்களில் ஒரு அஸ்திபார சத்தியமாக, ஃபவுண்டேஷனல் டாக்டரினாக இதை என்ன செய்யறாங்க? வைத்திருக்கிறாங்க. அப்போ இதை இந்த சத்தியத்தை வேற யாரும் இவ்வளவு தெளிவா எழுதல. யார் மட்டும்தான் எழுதியிருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சத்தியத்தை குறித்து ரொம்ப தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். ஏன் பேசுகிறார் என்றால் 12வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர். கொரிந்து சபையில பவுல் இருக்கும் போதே உயிர்த்தெழுதலை குறித்து நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கார். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஸ்ட்ராங்கா உறுதியாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் பவுல் மற்ற தேசங்களுக்கு கடந்து சென்ற பிறகு இங்கே உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? ஏன்னா இங்க இந்த கொரிந்து நிருபத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால்
அந்த சபையில சில பிரச்சனைகள் இருக்குது, வாக்குவாதங்கள், விரோதங்கள், சண்டைகள், கோல் சொல்லுதல், இப்படி பல காரியங்கள் அங்க என்ன செய்கிறது, திரும்பியும் வந்துடுது. ஏன்னா அவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிடும் போது, இந்த உலகத்துக்காக வாழும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன வருது, சண்டைகள், பிரிவினைகள், அவர்கள் கோல் சொல்லுதல், இப்படி பல சீர்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள் அவர்களுக்குள் வருகிறது. ஆகவே உயிர்த்தெழுதலை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்ற உணர்வோடு அவன் வாழும் போது அவன் எப்படிதான் வாழ்வான், பரிசுத்தமாக என்ன செய்வான். அப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ஆகவே இந்த திருச்சபைக்குள் அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கும் போது பரிசுத்தத்திலே குறைவுள்ளவர்களாய் மாறிவிடும். ஆகவே இங்கே சிலர் என்ன செய்யறாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லுகிறார். அடுத்தது 35வது வசனத்தில் ஆகிலும், அடுத்தது சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னே பிரசங்கிக்கிறாங்க. சிலர் அப்படியே இருந்தாலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், மரித்தோர் எப்படி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரித்தோர் எப்படிங்க எந்திரிக்க முடியும், அவங்க தான் ஜீவனே போயிருச்சு, அவங்க சரீரம் தான் அழுகி போயிருச்சு, அவங்க எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார். இவர்களுக்கு பெரிய சந்தேகம். யாருக்கு, இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற திருச்சபை. சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறார். சிலர் அப்படியே உயிர்த்தெழுதல் இருந்தாலும் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட அவர்கள் வருவார்கள் என்ற சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் அவர்களுக்கு என்ன செய்து இருக்கிறது. ஆகவே இந்த கேள்விகள், குழப்பங்கள் இருக்கிற இந்த திருச்சபைக்கு விளக்கமாக ஒரு அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சொல்லுவோமா. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்கின்ற விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த 15வது அதிகாரத்தை தெளிவா என்ன செஞ்சிருக்கணும், புரிந்து வைத்திருக்கணும். வாசிச்சா பத்தாது, என்ன செய்யணும், புரிந்து வைத்திருக்கணும். ஏனென்றால் ஒரு காரியம் புரிந்தாதான் அதுக்காக நாம் என்ன செய்வோம், வாழ்வோம், பிரயாசப்படுவோம், அந்த நம்பிக்கைக்காக நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்வோம். இன்றைக்கு அநேகருக்கு அந்த நம்பிக்கை இல்லாததினாலே அது பரிசுத்தத்திலே நாம் குறைவுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். சரி, இருக்கட்டும். இந்த இந்த முதலாவது அதிகாரத்திலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் 11 வசனங்களிலே இந்த சபையினுடைய சாட்சி என்னவென்றால், அல்லது சபை என்னத்தை ஜனங்களுக்கு அந்த நாட்களில் அறிவித்துக் கொண்டிருந்தது என்றால், இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தான் சபை இந்த உலகத்திற்கு அல்லது கொரிந்து பட்டணத்திற்கின்ற புறஜாதியாருக்கு அன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருந்தது. அதுல நம்ம புரிந்து கொள்ளணும், 2வது அதிகாரத்திலும் சரி, அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இந்த அப்போஸ்தலர்கள் எழும்பி நின்று என்ன பேசினாங்களா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று. அப்போ முதல் சபையினுடைய பிரசங்கமே என்னதான், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலைகளை போக்குவார், உங்களை வியாதிகளிலிருந்து சுகமாக்குவார். இப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவங்க என்ன செய்யவே இல்லை, செய்யல. என்னதான் பிரசங்கம் அவங்களுக்கு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். 3வது அதிகாரத்தில் அந்த சப்பானி சுகமாகறான்ல, எங்களுடைய சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது இவனை என்ன செய்யல, நாங்க எழுப்பல, அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காணப்பட்ட வல்லமையினாலே இந்த சர்வாங்க சுகம் இவனுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. ஆகவே முதல் பிரசங்கமே என்னதான், உயிர்த்தெழுதலை பற்றி. அப்படியே வந்துட்டு இருந்த அந்த உயிர்த்தெழுதலை இப்பெல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செய்யறது இல்லை, பிரசங்கிக்கல். ஆகவே இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன் இந்த தலைப்பை. ஆகவே முதல்ல அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததே என்னதான், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார். ஆகவே முதல் 11 வசனத்துல இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அப்படியே பேசுறார். வாசிக்கலாம். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்குள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை என்ன செய்தீர்கள், ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் எதை பிரசங்கித்தேன், என்னை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க. நான் பவுல் எதை பிரசங்கித்தாரா, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து 2வது வரப்போகின்ற அவருடைய வருகை அடங்கி இருக்குது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, சுவிசேஷம், குட் நியூஸ், நற்செய்தியாக காண. அதை நான் பிரசங்கித்தேன், அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு அதிலே என்ன செய்திருக்கிறீர்கள், நிலைத்திருக்கிறீர்கள். அப்போ சுவிசேஷத்தை எது இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்கு. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற சபைக்கு சுவிசேஷமாக அறிவித்தார்.
இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாள் என்ன செய்தார். அப்ப இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தது நாங்க அதை அறிவித்தோம். இது எப்படி நடந்தது என்றால் வேத வாக்கியங்களின்படி. ஒரே சொல்லுவோமா? வேத வாக்கியங்களின்படி. அப்ப முன் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன் உரைக்கப்பட்டிருந்தது. இந்த வேத வாக்கியங்களை குறித்து சொல்லும்போது நான் இந்த எல்லா வசனங்களையும் எடுக்கல, ஆனால் அந்த அந்த சூழ்நிலையை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கடன் செல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25, 27 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே எம்மா ஊருக்கு போகின்ற அந்த சீஷர்கள் கடந்து செல்கிறார். துக்க முகமாக என்ன செய்யறாங்களாம், போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் அவர்களோடு கூட, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட கடந்து சென்று கேட்கிறார், நீங்கள் ஏன் துக்க முகமாக செல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்தும் காரியங்களை குறித்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவர் சொல்ற வசனத்தை மட்டும் பற்றி, அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் புத்தி இல்லாத மந்த, அப்போ தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே இல்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதம். மோசே எங்க சொன்னாரு அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் யாரா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் யாருக்கு தேவனா இருக்கிறாரு? அவங்க அப்போ பரலோகத்தில் என்ன செய்யறாங்க? அவள் உயிரோடு கூட தான் என்ன செய்யறாங்க இருக்கு. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து மோசே பிரசங்கிக்கிறதை குறித்து நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் குமாரனாக ஈசாக்கு பலிபீடத்தில் பலியிட்ட போது அவன் அந்த உயிரோட அந்த பலிபீடத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆடு அவங்க கிடைக்கப்பட்டு அந்த பலி செலுத்தி முடிந்த போது அவன் திரும்பவும் அந்த பாவனையாக அவன் உயிரோடு கூட என்ன செய்தான்? எழும்பினான் என்று சொல்லப்படும். இப்படி வேதத்தில் 18ஆம் சங்கீதத்திலும் மற்ற இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு நிழலாக அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லும் போது யோனாவினுடைய அந்த 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தது ஒரு அடையாளமாக அது என்ன செய்கிறது? அவர் கொடுக்கின்றார். ஆகவே இப்போ தீர்க்கதரிசிகள், மோசேயின் முதலிய தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படியே வேத வாக்கியங்களின்படி இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கீழே நீங்க படிச்சு பார்த்தீர்கள் என்றால், கேபாவுக்கும் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு இயேசு தம்மை உயிரோடு இருக்கிறவராக பிரத்யட்சமாக என்ன செய்தார்? காண்பித்தார். பின்பு 12 தரிசனமானார். அதற்கு பிறகு 500 பேர், அவள் எல்லாரும் இன்று வரைக்கும் என்ன செய்யறாங்களாம்? உயிரோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே அவரை தரிசித்தவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவர்களை அங்கே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கீழே நீங்க படித்த பிறகு பார்ப்பீங்க, பின்பு யாக்கோபுக்கும் என்று படிக்கிறோம். இயேசுவின் சகோதரனாகிய அதற்கு பின்பு எல்லாருக்கும் அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி யாருன்னா பவுல், ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா அவர் உயிரோடு கூட இருந்த நாட்கள், அல்லது அந்த மனம் திரும்புவதற்கு முன்பு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னவர்களை அவர் கட்டி சிறைச்சாலையில் வைத்த ஒரு நபர். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்த போது தன்னுடைய வாழ்க்கையை அந்த சுவிசேஷத்துக்கு என்ன செய்தார்? அர்ப்பணித்து அந்த சுவிசேஷத்துக்காக ஊழியம் செய்கிறவராய் மாறினார். அதுதான் சொல்ற, எல்லாருக்கும் அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் என்ன செய்தார்? தரிசனமானார் என்று சொல்லப்படும். கீழே நீங்கள் அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதை நாம் புரிந்து கொள்ள. ஆகவே இப்படிப்பட்ட சாட்சிகளை குறித்து அவர் பேசுகிறார். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் 12வது வசனத்திலிருந்து, கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து என்ன செய்யலாம்? எழுந்திருக்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பிரசங்கமும் இன்னைக்கு பிரசங்கமே என்ன செய்யல? தேவையில்லை. விசுவாசமே தேவையில்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில். அப்போ யாருக்கும் பாவ மன்னிப்பும் கிடைச்சிருக்காது. விசுவாசமும் வெறுதா, பிரசங்கமும்
விருதா, எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆகவே இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதின் விசுவாசம் தான் இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஆமா, இயேசு உயிர் தெழாவிட்டால் அவர் சாதாரண மனிதன். ஏனென்றால் ரோமர் நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், வாசிக்கலாம். அவர் உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஐந்தாவது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். அப்ப உயிர் தெழுந்ததினால தான் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமார். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய விசுவாசம் வெறுதான். ஆகவே நன்றாய் புரிந்து கொள். உயிர் தெழுதல் மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆகவே இதை சொல்லிவிட்டு அது சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். ஏனென்றால் அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இயேசு உயிர் தெழுந்ததுனால நானும் என்ன செய்ய போறேன், உயிர் தெழ போறேன். அப்போ இயேசு உயிர் தெழாவிட்டால் இவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் வீணா இருக்கும். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் ரொம்ப பரிதாபமான ஆட்கள் நம்ம தான். ஏன்னா இந்த உலகத்தையும் அனுபவிக்கல, இந்த விசுவாசமும் விருதா வாய் போய்விடும். மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் எல்லாமே வேஸ்டா போயிடும் சொல்றார். பாருங்க, அடுத்தது சொல்றாரு, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில். இப்ப சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை கொஞ்சம் காட்டுறார். உயிர்த்தெழுதலின் வரிசை. அப்போ யார் யார் முதல்ல எழுந்திருப்பா? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களுக்கு முதற் பலனானார். இது நமக்கு ஒருவேளை சற்று புரியாமல் இருக்கலாம். முதற் பலன், இந்த முதற் பலன் என்றால் என்னன்னா, லேவியராம் புத்தகம் 23வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில பண்டிகைகளை கர்த்தர் என்ன செய்தார், ஏற்படுத்தி கொடுக்கிறார். பஸ்கா பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையான அந்த நாளை பஸ்கா பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தெளிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த விடுதலையின் நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். இரண்டாவது, அந்த விடுதலையின் நாளுக்கு பின்பு வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதற் பலன்களின் பண்டிகை. என்ன பண்டிகை? முதற் பலன். இந்த முதற் பலன்கள் என்னவென்றால், அந்த தேசத்தில் அவர்கள் தானியங்களை விதைத்து அது அறுவடைக்கு வரும்போது அந்த அறுவடையின் முதல் கதிர்கட்டை அறுத்து அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அதை என்ன செய்வார்களாம், அசைவாட்டுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அறுவடையின் முதற் பலன் தான் இது. இந்த அறுவடைக்கு பிறகு ஒரு பெரிய அறுவடை. இதுக்கு ஒரு கதிர்கட்டை தான், 2 கையில சேர்ந்திருக்கிற ஒரு கதிர்கட்டை தான். ஆனால் பெரிய அந்த தேசம் முழுவதும் தானியங்கள் என்ன செய்திருக்கிறது, விளைந்திருக்கிறது. இந்த முதற் பலன்களின் பண்டிகைக்கு பிறகு, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு முன்பதாக, அவள் எல்லா நிலங்களில் விளைந்த தானியங்களையும் அவர்கள் என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார். இப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர் வருவாரு. எப்படி அந்த வயல் நிலத்தில் இருக்கிற மற்ற தானியங்கள் அறுவடை செய்யப்படுகிறது போல, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அவர்கள் என்ன செய்வார்கள், உயிரோடு கூட எழுந்திருப்பார். பவுல் எவ்வளவு அழகா என்ன செய்யறாரு, அதை சொல்லிட்டு வர்றார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுகிறாள். இப்ப அடுத்தது சொல்றார், அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்க. அப்ப வரிசை இருக்குது என்று சொல்லுகிறார். சரி இருக்கட்டும். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்வார்களாம், உயிர்ப்பிக்கப்படும். அதன் பின்பு என்ன வருமா, முடிவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி இருக்கட்டும். இப்படி இங்கே சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார். இப்படி அந்த உயிர்த்தெழுதல் என்ற சத்தியம் இருக்கிறதுனாலே இங்கே 29வது வசனத்திலிருந்து நம்ம வரலாம், வாசிக்கலாம். இங்க இதை படிக்கும் போது அநேகருக்கு இந்த வசனம் பெரிய, எவ்வளவு பேர் படிச்சு அது சந்தேகம், எவ்வளவு பேருக்கு இந்த வசனம் சந்தேகம் இருக்கு? ஒருத்தருக்கு, 2 பேருக்கு. மற்றவங்க எல்லாம் படிக்கலையா, இல்ல படிச்சது புரிஞ்சவங்களா இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பல முறை சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள். அப்போ மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்களாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள்
என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள்? அப்போ நம்ம இதை படிக்கும் போது என்னன்னா, அப்போ அன்றைக்கெல்லாம் இந்த சத்தியத்தை அறியாமல், அந்த சத்தியத்தை அறியாமல், தேவனை அறியாமல், இயேசு கிறிஸ்துவை அறியாமல், அவருடைய சிலுவை மரணத்தை அறியாமல் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருக்காங்க? மரித்து போயிருக்கிறாங்க. இப்ப அதற்கு பிறகு வந்த சந்ததி இயேசுவை என்ன செஞ்சிருக்கு? அப்போ எங்க தாத்தாவுக்காக ஒரு ஞான ஸ்நானம், எங்க பாட்டிக்காக ஒரு ஞான ஸ்நானம், எங்க அப்பாவுக்காக ஞான ஸ்நானம் அப்படி எடுத்ததை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான் எங்கிட்டயே சிலர் என்ன செஞ்சிருக்காங்க? இதை கேட்டுறாங்க. உங்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கும். ஆகவே இது அநேகருக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அப்ப இன்றைக்கு மரித்தோருக்காக ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னா போதகர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆனா என்னன்னு சொல்ல என்ன செய்யறது இல்ல, தெரியல. அது அது அப்படி யாரும் கொடுக்கறதா, யாராவது கொடுக்குறாங்களா? அப்படி யாரும் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தா எல்லாருக்கும் என்ன செஞ்சிடலாம்? நமக்கு தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிடலாம்? எழுத்தரலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சத்தியம் அல்லது காரியம் அது அல்ல. ஏனென்றால் தயவு செய்து அதை இப்படி நான் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருங்க சரி. அதாவது அந்த வசனம் என்னன்னா, மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நீ. அந்த வசனம் தயவுசெய்து எடுத்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு. அப்ப மரித்த பிறகு அடுத்தது என்னதான்? நியாய தீர்ப்பு தான். மரித்த பிறகு ஏதாவது எடுத்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லுங்க. தேங்க்யூ. எபிரேயர் 9 அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9 25 27. அப்போ ஒரே தரம் மரிப்பதும் அடுத்தது என்னதான்? பின்பு நியாய தீர்ப்பு தான். இப்ப மரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஞானஸ்நானம் பெற்று சொல்லுங்க. அப்ப உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் இங்க ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகத்தின் பிரஜைகளாக ஏற்படுத்தப்படுவதற்கு அவர்களுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இந்த எபிரேயர் 9 சொல்லப்பட்டதன்படி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு என்னதான் இருக்குது. அப்ப இங்கே சொல்லப்பட்ட இந்த சத்தியம் என்னது? வேற. அதை புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இங்கே நம்ம திரும்பி அதை படிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர் தெளாவிட்டால், வாசிக்கலாம் அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. மரித்தவர்களுக்காக என்னதுங்க? ஆமா, மரித்தவர்களுக்காக. ஃபார் த டெட் இங்கிலீஷ்ல போடப்படுது. ஃபார் த டெட், மரித்தவர்களுக்காக. ஆனால் இந்த ஃபார் என்ற அந்த வார்த்தை, காக என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில ஹியூப்பர் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதான். இந்த ஹியூப்பர் என்ற வார்த்தைக்கு 12 அர்த்தங்கள் இருக்குதாம். எத்தனை அர்த்தம் இருக்குதா? 12 அர்த்தங்கள் இருக்குதாம். அந்த 12 சொன்னா இப்ப டைம் ஆயிடும். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திரும்பி நான் அதை வாசிக்கிறேன். மேலும் மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள். மரித்தவர்களுக்காக அது என்னவா? அந்த அங்க என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு புஸ்தகத்திலே வாசித்ததை சொல்லுகிறேன். மரித்தவர்களுக்காக. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த வேதத்தின் சத்தியங்களை மிக சரியாக கை கொண்டு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒருவன் மரிக்கிறான். அந்த மரணத்தை ஒருவன் என்ன செய்யறான்? அவன் 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 பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்போ அவன் என்ன செய்யறான்? அந்த மரித்த மனிதனை போல நான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று அவன் என்ன செய்யறானா? அங்கே சொல்லப்பட்ட அர்த்தம் அதுதானா? திரும்பி வாசிக்கிறோம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக. ஏன்னா இது என்னன்னா அவனுடைய சாட்சியான வாழ்க்கை, அவனுடைய சாட்சியான வாழ்க்கையை பார்த்து இப்படி நான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்களாம் கொஞ்சம் பேர். இப்ப பாருங்க, அநேக அந்த மரண வீடுகள்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அன்றைக்கு என்ன செய்யறாங்க? தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அநேகர் இருக்காங்க. ஜார்ஜ் முல்லருடைய அந்த கடைசி அடக்க ஆராதனையில
அவர் 4 பேருக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அதுல 3 பேர் அவர் உயிரோடு இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டார்களாம். அந்த மரண வேளையிலே, அது அடக்க ஆராதனையில அந்த கடைசி நபர் என்ன செய்தானா? ரட்சிக்கப்பட்டான். ஆகவே அவருடைய நல் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்காக என்ன செய்யணும்? நான் அந்த இயேசுவை பின்பற்ற. ஏனென்றால் இயேசுவை அவர்கள் தரிசிக்கவில்லை, அவர்கள் நடமாடும் நிருபங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்? அடுத்தது, மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன்? இங்கே இதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல, மீண்டும் அவர்களை ஒரு நாள் என்ன செய்வேன்? சந்திக்கணும். அப்படி சந்திக்கணும்னா அவர்கள் மேல் வைத்த அன்பினால் என்ன செய்யறாங்களாம்? ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அதை இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4வது அதிகாரத்திலே பவுல் அங்கே சொல்லும்போது மற்றவர்கள் துக்கிக்கிறது போல வாசிக்கலாம். அந்த இடத்தில், சகோதரரே, நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்த அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு. இப்ப இவங்க நித்திரை அடைந்தவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க அப்பா போயிட்டாரு, பரிசுத்தமா வாழ்ந்தாரு, அவர் போயிட்டாரு, நான் இன்னும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவரை சந்திக்க, அந்த இறந்து போன அந்த நபரை சந்திக்க எப்ப வாய்ப்புனா, அவர் வரும்போது நித்திரை அடைந்தவர்கள் அவரோடு கூட என்ன செய்வாங்க? வருவா. அப்ப அவர்களோடு கூட சேர்ந்து நீயும் நித்தியத்துல வாழ வேண்டும் என்றால் நீ என்ன செஞ்சாகணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆகவே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெல்லாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம்? ஏன்னா 2 காரியம். அவருடைய நற்சாட்சியை பார்த்து நானும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. அடுத்தது 2வது காரியம், அவளோடு கூட நித்தியத்திலே நானும் என்ன செய்யணும்? பங்கடைய வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செய்தார்களாம்? ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, ஆகவே இந்த காரியத்துக்காக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்தது, நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு இவ்வளவு கடினமான பிரயாசம், கடினமான பிரயாணங்கள், அநேக எதிர்ப்புகள், அநேக உபத்திரவங்கள், குறைவுகள், இவைகளுக்கு மத்தியிலே நாங்கள் ஏன் ஊழியம் செய்யறோம், இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறோம்னா, இந்த ஜனங்கள் 2ஆம் மரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு நாங்கள் இந்த ஊழியத்தை என்ன செய்தோம்? செய்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பாருங்க, அவர் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே என்ன செய்தேன்? போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய். அப்படி போராடினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவன் எங்க போயிடக்கூடாது? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிக்கல கடலுக்கு. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்? இவ்வளவு பாடுகளை பட்டுக்கொண்டு என்ன செய்யறோம்? நாங்க ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே 3வது பாருங்க, இதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, இப்படி அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு அடைய வேண்டும் என்பதற்காக ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் உங்களை எப்போதும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை எப்போதும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்ற சத்தியத்துக்கு நேராக வருகிறார். அப்போ ஏன் இவ்வளவு பரிசுத்தமா வாழணும்? ஏன் இந்த கடினமான ஊழியத்தை செய்ய வேண்டும்? ஏன் மரித்தவர்களுக்காக சிலர் என்ன செய்யறாங்க? ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்றால் ஒரே காரியம், எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? சுதந்திரி. அதற்காக இந்த சத்தியங்களை இவர்கள் கை கொள்ளுகிறார்கள் என்று அவர் பொருள் சொல்கிறார். இப்போ நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு இப்பதான் வரும். ஆகிலும் மரித்தோர் எப்படி, இப்ப பாருங்க, இப்ப எல்லாத்துக்கும் இது எப்படிங்க? இந்த சரீரம் தான் என்ன செய்யணுமே? அழுகி போயிடும். 4 நாள் ஆயிற்றே, இப்பவே என்ன ஆயிடும்? நாருமே என்று சொன்னாங்க. இப்போ இவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது, இந்த சரீரம் எப்படி உயிர்த்தெழும்பும் என்கின்ற ஒரு எண்ணம், குழப்பம், சந்தேகம் அநேகருக்கு என்ன செய்யுது? இதை அற்புதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எப்படிப்பட்ட சரீரத்தோட என்று ஒருவன் சொல்வானாகில். இப்போ அவனை பார்த்து என்னன்னு சொல்றாரு? இது யாரு நம்பாம யாராவது இருந்தானா அவன் யாரு? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே எப்படி தேவன் இல்லை என்றவனை வேதம் மூடன் என்று சொல்லுகிறதோ அதே போல உயிர்த்தெழுதல் இல்லை என்று எவனாவது சொன்னான்னா அவன் யாரா? புத்தினனே. ரொம்ப அற்புதமா விளக்குற. அப்ப இவருக்கு புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. அதனால அந்த உயிர்த்தெழுதலை ரொம்ப அற்புதமாக அவர் விளக்குகிறார். புத்தினனே, செத்தால் ஒழிய. இப்போ பாருங்க, 34 வசனம் வரைக்கும்
உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி உயிர்த்தெழுதல் இருக்கு, இப்ப இதுல இருந்து அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் அப்படின்றத பத்தி சொல்ல போறார். ஒரு சொல்லுவோமா? அப்ப ஒரு பகுதியை முடிச்சிட்டோம், 58 வசனம் தான் இன்னைக்கு பிரசங்கம். ஆனாலும் இரண்டாவது பகுதி, அது எப்படி இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் எல்லாரும் தெளிவா கொஞ்சம் கவனிங்க. நீ விதைக்கிற போது, நீ புத்தி நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டா. செத்தாதான் விதை விதைக்கிறோம், அந்த விதை செத்தாதாங்க முளை கிளம்பி என்ன செய்யும், வரும். இது எப்படி? செத்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிடணும், அதுதான் நம்மளுடைய புரிதல். ஆனால் ஒரு விதையை நீங்க விதைத்தீர்கள் என்றால் அது செத்தால் ஒழிய அது என்ன செய்யாதான், அது உயிர்ப்பிக்க மாட்டாது. இதை தான் ஆண்டவராக இயேசு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். யோவான் 12:24. சொல்லுகிறேன், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது சாகலன்னா அது அப்படியே இருக்கும், பூச்சி கீச்சி சாப்பிட்டு என்ன செய்யணும். ஆனால் செத்ததே ஆகில், அப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. எப்படி அவன் உயிர் தழுவான் நீ கேட்கறீல, அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நிலத்துல ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த. அப்ப அந்த செத்ததிலிருந்து ஒரு உயிர் என்ன செய்கிறது, அந்த ஒரு செடி என்ன செய்கிறது, முளைக்கின்றது, ஒரு மரம் உருவாகிறது. அப்ப செத்தாதான் என்ன செய்யும். இயேசு அப்படிதான் மரித்து, அதனால்தான் சொல்றார் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ நீ ஜீவனை சிநேகிச்சனா இழந்து போவாய், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். அடுத்த வசனம். சரி, போதும். ஆகவே இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள், செத்தாதாங்க உயிரடையவே முடியும். அதுல இந்த விதையை பற்றி ஊமையை சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீ விதைக்கிற போது, இப்ப பாருங்க, ஒரு தேங்காய் நமக்கு வேணும், தேங்காய் வேணும். அப்போ ஒரு தென்னை மரத்தையே என்ன செய்யறது இல்ல, புதைக்கிறது இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு தென்னை மரத்தையே வெட்டி கொண்டு வந்து என்ன செய்யறது இல்ல, பெரிய, ஏன்னா எது வரணும் நமக்கு, தென்னை மரம் வரும். தென்னை மரத்துல இருந்தா என்ன வரணும், தேங்காய். ஒரு தென்னை மரத்தையோ ஒரு மாமரத்தையோ ஒரு முருங்கை மரத்தையோ என்ன செய்யறது இல்ல, புதைக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. அது சொல்றாரு, புத்தினே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனிய விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிற, விதை தான் விதைக்கிறோம். ஆனா அங்க வந்து என்னது, உடனே இன்னொரு கோதுமையா வருது இல்ல. அது சொல்றாரு, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே, ஒரு சரீரத்தை, எப்படி நமக்கு ஒரு சரீரம் இருக்கு அது போல ஒரு மரம் அங்க என்ன செய்கிறது, ஒரு செடி அங்கே உருவாகிறது, மேனியை கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மரத்தை பார்த்தோன்னே சொல்றான் இது மாமரம், இது தென்னை மரம். நான் சொல்றது புரியுங்களா? சில விவசாயிகள் அந்த செடி, அந்த முதல் 2 இலைகள் வருது இல்ல, அதை பார்த்தோன்னே சொல்லுவான் இது என்ன செடின்னு. நான் சொல்றது அது மாறவே மாறாது. அது போல சொல்ல வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். இப்ப சொல்றாரு, எப்படி இந்த செடிக்கு இருக்குதோ அதே போல மாம்சமும் ஒரே விதம். இது நம்ம ஐட்டம், இது ஒரே வித மாம்சம் அல்ல. ஒரே வித மாம்சம்னா என்ன செய்வோம், பிராய்லர் சிக்கனே வாங்கி சாப்பிடுவோம். ஆனா டேஸ்ட்லயே பாருங்க, மட்டன் என்ன செய்யும், அது ஒரு டேஸ்ட். பிராய்லர் சிக்கன் அது ஒரு வேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். வேஸ்ட் இல்ல, அது ஒரு டேஸ்ட், வேஸ்ட் தான். சரி, அடுத்து நாட்டுக்கோழி. ஒரு இடத்துக்கு போனேன், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உங்களுக்காக நாட்டுக்கோழி செஞ்சிருக்கேன் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா அது சாப்பிட்டு பார்த்தா அது பிராய்லர் மாதிரியா என்ன செய்யல, இல்ல அது வேற டேஸ்டா இருக்குது. அதான் சொல்றாரு, எல்லா மாம்சமும் ஒரே விதமான இது. இப்ப நீங்க பிரியாணிக்கு சிக்கனுக்கு அதுக்கு போயிடாதீங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க. மாம்சம் ஒரே விதமான மாம்சம் இல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு. மச்சம்னா என்னது, மீன். பறவைகளுடைய. இப்போ என்னன்னா ஒவ்வொரு மாம்சம், ஏனென்றால் அதனுடைய வாழ்வு, அந்த சுற்றுச்சூழல், அதனுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு மேனியை, ஒரு சரீரத்தை என்ன செய்திருக்கிறார். நம்ம டேஸ்டுக்காக அதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர், இப்ப பாருங்க, காட்டு மிருகங்கள் அது எப்படி இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய என்ன செய்யுது, அது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, அதுக்கு யார் ட்ரெஸ் போடுறது, யார் கம்பளி போடுறது, அதுக்கு ஏற்ற மேனியை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாம தான் குழந்தை பிறகுது, உடனே என்ன செய்யறோம், குளிக்க வச்சு ட்ரெஸ். இப்போ ஒவ்வொரு மேனியும்
அந்தந்த சூழ்நிலை. அதே போல பாருங்க, அந்த மீன்கள் தண்ணீரில் தான் இருக்கணும், அதை கொண்டு போய் வெளியே விட்டா, ஆமா, பறவைகள் வானத்துல பறக்கணும், அதுக்கு ஏற்ற ஒரு மேனியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை தான் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. இப்ப பாருங்க, வானத்துக்குரிய இப்ப சொல்லிட்டு இதை சொல்றார், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் அந்த அதனுடைய வாழ்க்கை முறைக்கு தக்கதாக ஒவ்வொரு சரீரத்தை ஆண்டவர் அவைகளுக்கு என்ன செய்திருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. ஒவ்வொரு பறவை அது இப்படி இப்படி இருக்கணும். ஒரு நாள் அது ஒரு மானை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த மான் அந்த அந்த ரொம்ப பலவீனமானது, ரொம்ப பலவீனமானது. காட்டு மிருகங்கள் அதை என்ன செய்யும், கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ரொம்ப பிரியாணி தான் மான் கிடைச்சா. ஆனா அதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய சரீரத்தை கொடுத்திருந்தா அது என்ன ஆகும், எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனுடைய கால்களை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செய்யும், அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இப்ப நம்ம கால்லாம் எப்படி இருக்குது, நம்மளால ஓட முடியுது இல்லை, நம்மளால ஓட முடியுது இல்லை. ஆனா மானுடைய கால் எப்படி இருக்கு, குச்சி மா. அப்போ அது என்ன செய்யுது, அது வருதுன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன செய்யுது, கண்ணிமைக்கும் நேரத்தில் அது என்ன செய்யுது, ஓடி போகுது. இன்னொரு ஒட்டக சிவிங்கை குறித்து படித்தேன், பார்த்தேன், நீங்க கூட பாருங்க. அது பெரிய மிருகங்கள், காட்டு மிருகங்கள் வருது, ஒரே கால் என்ன செய்யுது, தள்ளி விடுது, அது போய் அங்க உழுகுது. அது உழுகுது, உடனடியாக அது அதனுடைய அந்த 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 கால்கள்னால பெரிய பெரிய கால்கள் அது அப்படியே போகுது. அதனால என்ன செய்ய, பின்னாடி இருக்க மிருகங்கள் துரத்த முடியவில்லை. ஆகவே அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியான உடல் அமைப்பை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்திருக்கார். இப்படி ஞானம் உள்ளவராக இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் சிருஷ்டித்த தேவன். இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, செடிகளை பற்றி அல்லது விதைகளை பற்றி சொன்னார். அடுத்தது மாம்சத்தை குறித்து பேசுகிறார். அடுத்தது பாருங்க, சூரியனுடைய பாருங்க, அதை சொல்லும் போது சொல்லுகிறார், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர்றாரு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. இப்ப இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு ஏற்றபடி நம்முடைய சரீர அமைப்பு என்ன செய்து இருக்குது. இதே போய் நிலாவில் ஒரு மனிதனை உட்கார வச்சாருங்கன்னு என்ன ஆகும், அவன் இந்த ஆக்சிஜன் அந்த அந்த ஆடை, அந்த அணிந்து கொண்டிருக்கிற ஆடை இல்லாமல் அங்கே சில மணி நேரங்கள் கூட அவனால் என்ன செய்ய முடியாது, உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இந்த பூமியில வாழும்படியாக நம்மை உருவாக்கிறார். அதான் சொல்றாரு, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும். இதை விளக்குவதற்கு ரொம்ப அற்புதமான இன்னொரு உதாரணத்தை எடுக்கிறார். அன்னைக்கெல்லாம் என்னத்தை வைத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அது சொல்லும்போது சொல்லுகிறார், சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை. அவர் சொல்றாரு, சூரியன் அது ஒளியை கொடுக்கின்றது, சந்திரன் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது. இது நம்ம இப்ப சொன்னா கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என்ன செஞ்சிருக்கிறார், அன்றைக்கே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அப்போ சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. அடுத்தது பொதுவாக எல்லாத்தையும் நட்சத்திரன்றோம். ஆனா இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள் சூரியனை போல ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சூரியனை போலவே இருக்குதான், அது சூரியனாகவே இருக்கிறது, அது இன்னொரு சூரியன். ஆனால் அதை சுற்றிலும் இயங்குகின்ற மற்ற கோள்கள் எப்படி அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதோ அதுபோல அநேக கோள்கள் இருக்கிறதாம். ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே என்னதான் இப்படிதான் தெரியுது, நட்சத்திரம். இதை அன்றைக்கே அவர் யோசிச்சிருக்கிறார். வாசிக்கலாம். வேறே மகிமை, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பாருங்க, மகிமையில் விசேஷித்திருக்கிறது. இதை சொல்லிவிட்டு அப்படியே மெதுவா கொண்டு வர்றாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இப்ப பாருங்க, இதை மட்டுமாவது கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதுங்க, அழிவுள்ளது. ஏன்னா மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. இது எங்க போகும், திரும்பியும் மண்ணுக்கு தான் போகும். அழிவுள்ளதால் உருவாக்கப்பட்டது. அது எப்படி இருந்தாலும் பாருங்க, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மரத்தையே எடுத்துக்கொள்ளுங்க, அது சில காலங்கள் தான் என்ன செய்யும், இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிவுள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே இது அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாய் என்ன செய்யுமா, எழுந்திருக்கும். அது ரொம்ப அற்புதமா அழிவில்லாதது என்றால் என்னன்னா, அது நித்திய காலமாக வாழக்கூடியதாக எழுந்திருக்குமா. இதையெல்லாம் செஞ்ச தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்க அவருக்கு முடியும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு சாதாரண காரியம். அழிவுள்ளதாக எழுந்திருக்கும்.
இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார்ல, அப்ப என்ன கிடைக்குதா நமக்கு? அவர் உயிரோடு எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். ஒரே சொல்வோமா? சாதாரண காரியம் இல்லை. அப்படி அழிவுள்ளதாகிய இது இந்த சரீரம். பாருங்க, அது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அது ஒரு பலவீனமா தான் பிறக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து 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 ஒரு 22 வயசு 24 வயசுல எப்படி இருக்கான்? திடகாத்திரமான ஒரு வாலிபனா இருக்கான். இப்ப பாருங்க, அவன் அப்ப பார்த்தா இவனுக்கு இப்படி நடக்கும்னு என்ன செய்யாது, இவன் வயசாவானே நமக்கு என்ன செய்யாது, அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரிய மாட்டேனுது. அவன் அந்த அப்படியே தான் பலன் இருக்கும்னு என்ன செய்யறான், நினைச்சிட்டு இருக்கான். 30 ஆகுது, 30க்கு மேல என்ன ஆகுது, அப்படியே பலன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 80 வயசுல என்ன ஆயிடுது, அழிவுள்ளதா. அப்போ இது நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த சரீரம் முழுவதும் எப்படி இதுதான் இருக்குது, அழிவுக்குரியது. வாலிபர்கள் புரிந்து கொள்ளணும், வயதானவர்கள் புரிந்து. ஆனால் அழிவுக்குரியது. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததோ அதே போல நம்முடைய உயிர்த்தெழுதலும் அழிவில்லாததாக அது என்ன செய்யும், எழுந்திருக்கும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அழிவுக்குரியதுதான், அந்த அந்த மாம்ச சரீரம். ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அழிவில்லாத சரீரமாக இருக்குது. ஏனென்றால் அவர் சொல்றாரு, அந்த கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ வேற மாதிரி வரமாட்டாரு. ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் சரீரம் எப்படி இது, அழிவில்லாதது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த சரீரத்தில் இருந்தாருன்னு வைங்க, அவ்வளவுதான். ஒரு 100 வயசுக்கு மேல அவங்க என்ன செய்ய முடியாது, இருந்திருக்கும். ஆனால் இந்த மகிமையடைந்த சரீரத்தில் அவர் போனார்ல, உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் போனார்ல, திரும்பி வரும்போது எப்படி போனாரோ ஒரே சொல்லுவோமா? ஆகவே ஆண்டவர் இது அழிவுக்குரியதை அழியாததாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அடுத்தது கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிங்க இவனை கனமுள்ளவனாக தான் படைத்தார் ஆண்டவர். இன்னும் சொன்னா, ஒரு ராஜாவை போல ஆதாமை என்ன செய்தார், படைத்து இவைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பாவம் கனவீனத்தை கொண்டு வந்து விட்டது. பாவம் என்ன செய்து, கனவீனத்தை. பாவம் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தான். பாவம் செய்த போது தேவ மகிமை இழந்து நிர்வாணியாக்கப்பட்டான். கனவீனம். நான் சொல்றது, யாராவது ஒருத்தர் சரியான வஸ்திரம் தரிக்கல அப்படின்னா என்ன செய்வாங்க, அவங்க முன்னாடியே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. பாவம் அவனை கனவீனப்படுத்தி விட்டது. அதை தான் நீங்க சொல்ல, கனவீனமாய் விதைக்கப்படும். எழுந்திருக்கும் போது எப்படி மகிமை உள்ளதாக, எப்படி ஆதாம் இழந்து போன அந்த மகிமை இப்போ அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள் யாவருக்கும் அந்த அந்த மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறார். இப்படி அதை எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். அடுத்தது வாசிங்க. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். அடுத்தது பலவீனம் உள்ளது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பற்றி சொல்றார். பலவீனம் எவ்வளவுதான் இதானாலும் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா என்ன ஆயிடுதுங்க, பலவீனமாகி விடுகிறது. சின்ன ஒரு வியாதி, எவ்வளவு ஆரோக்கியமுடையவர்களாக இருந்தாலும் சரி, வயதாக ஆக சில பிரச்சனைகள் தோன்றுகிறது. ஆகவே பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலம் உள்ளதாக என்றால் நித்திய காலமாக வாழப் போகின்ற அந்த சரீரம் பலம் உள்ளதாக எழுந்திருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த இடத்தை மறுபடியும் படிக்கிறேன். அழிவுள்ளதாய் விதைக்கப்படுமா, அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக என்ற இது கனவீனம் உள்ளதாக ஆண்டவர் படிக்கல, கனம் உள்ளதாக தான் படைச்சாரு. ஆனா மகிமையை என்ன செஞ்சிட்டான், பாவத்தினால இழந்துட்டான். திரும்பவும் அந்த மகிமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். இதுல இன்னொரு காரியத்தை கூட, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மாத்திரம் இல்ல, மென்டல் ஸ்ட்ரென்த் கூட. அன்றைக்கு ஆதாமுக்கு பாருங்க, அவன் கிட்ட வந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன செஞ்சானா, இப்ப 10 ஜீவராசியுடைய பேரை என்ன செய்ய முடியல, 10 பேரை என்ன செய்ய முடியல, நம்மளால ஞாபகத்துல வைக்க முடியல.
அவ்வளோ அந்த 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 பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மாத்திரம், சரீர பலன் மாத்திரம் இல்லை, மென்டலி ஸ்ட்ரென்த் என்னது, அறிவினுடைய அந்த பலன் கூட என்ன செய்யுது, குறுகி. பாவம், அதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். தாவீது சவுலுடைய சேவகருக்கு முன்பதாக நடந்து கொண்டிருந்த போது புத்திமானா இருக்கிறதுனால அவனை கண்டு சவுல் என்ன செய்தான், பயந்திருந்தான் என்று சொல்லப்படும். போகிற வருகிற இடங்களை எப்படி நடந்து கொண்டானா, புத்திமானா நடந்து கொண்டான். எல்லாமே சக்சஸா இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில. ஆனா பத்சேபாலோடு கூட தவறு செய்து அந்த பிரச்சனைக்கு வரும்போது அம்னோன் செய்கிற சில காரியங்களை குறித்து அவனால் புரிந்து கொள்ள முடியல. அப்சலோம் செய்கிற காரியத்தை அவரால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள. அப்ப பாவம் அவருடைய அறிவையே என்ன செய்யுது, மங்க பண்ணுகிறது. ஆகவே நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கிடைக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது ரொம்ப மிக மிக முக்கியம். ஆகவே ஆதாம் அந்த ஞானத்தில் இருந்தான். பாவம் அந்த அந்த அறிவை, அந்த திறமைகளை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அவன் இடத்துல இருந்து எடுத்து போய்விட்டது. நீங்க யோசிப்பு பாருங்க, பரிசுத்தமா இருந்தான், அவனுக்கு ஞானம் இருந்துச்சு. தானியேல் ஞானம் உள்ளவனா இருந்தான். அனனியா, மிஷாவேல், அசரியா ஞானம் உள்ளவர்களா இருந்தார்கள். ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தங்களுடைய இருதயத்திலே என்ன செய்து கொண்டார்கள், தீர்மானம் செய்து கொண்டார். என்று கேட்கிற அருமையானே, ஞானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்குது, சம்பந்தம் இருக்கு. சாலமோன் கூட பரிசுத்தமா இருந்த போது கட்ட அந்த ஞானத்தை என்ன செய்தார், அவனுக்கு கொடுத்தார். ஆனால் பாவம் செய்த பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய எல்லா ஞானமும் என்ன செஞ்சிருச்சு, மூழ்கி போய்விட்டது. கடைசியில ஒரு ஒரு பின்மாற்றக்காரனாக என்ன செய்கிறான், அவன் மரிக்கிறான். ஓகே, இருக்கட்டும். ஆகவே பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அடுத்தது சொல்றாரு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். வரும்போது என்ன சரீரம் வருமா, ஆவிக்குரிய சரீரம் வரும். ஆவிக்குரிய, இது ரொம்ப அற்புதமான காரியம். ஜென்ம சரீரம். மனிதர்களாகிய நாம் இந்த சரீரத்தினாலே ஒரே டைம்ல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், அப்படித்தானே? ஆமா, ஒரே இடத்துல. நமக்கு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் செயல்படுகிற தன்மைகள் குறிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு மேல நம்மால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள நம்ம வர முடியுமா? ஆவிக்குரிய சரீரத்தில் அப்படி இல்லை. இயேசு பூட்டப்பட்டு சீஷர்கள் பயந்து கொண்டு இருக்காங்க. பூட்டப்பட்ட அறைக்குள்ள என்ன செய்யறாரு, அவர் வர்றார். எம்மாவூர் சீஷர்களை அங்க சந்தித்து அவர்களோடு கூட பேசிட்டு திடீரென்று அவர் மறைந்து விட்டார். நான் சொல்றது புரியுது, திடீர்னு மறைந்து விடுகிறார். அவங்க அங்கிருந்து இங்க எருசலேமுக்கு ஓடி வர்றாங்க. அதுக்கு முன்னாடி கேபாவுக்கு தரிசனம் ஆயிட்டார். நான் சொல்றது புரியுதா புரியலையா? நம்மளா இருந்தா என்ன செய்யணும், அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சிட்டு என்ன செய்யணும், கேபாவுக்கு, பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்க ஓடி வரணும், ஸ்பீடா வரணும். ஆனா ஆவிக்குரிய சரீரம் பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ள இருக்கும். அந்த ஆவிக்குரிய சரீரம் நம்ம அவர் நினைத்தா நமக்கு காட்சி கொடுக்கலாம். இங்க கூட அவர் இருக்காரு, அவர் நினைத்தா நமக்கு என்ன செய்யலாம், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவரை காண முடியும். இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியாது. எம்மாவூர் சீஷர்கள் கூடவே இருக்காங்க. அவருடைய மனதை திறந்தார், அவரை தரிசித்தார். அந்த அப்பத்தை பிற்கும் போது அவரை தரிசித்தார்கள், அவர் மறைந்து விட்டார். நான் சொல்றது புரியுங்களா? ஆகவே இந்த சீஷர்கள் அவர்கள் கூடியிருக்கிற இடங்களிலே அவர் வேண்டும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தம்மை என்ன செய்தார், வெளிப்பட. அதுதான் ஜென்ம சரீரம். அப்படி இருக்குமா, நீங்க பூட்டி வச்சுட்டா நான் இங்கே தான் இருக்கணும். இங்க இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, உடைச்சிட்டு தான் போகணும். ஆனா ஆவிக்குரிய சரீரம் அப்படி இல்லை. தேவதூதர்கள் அப்படிதான் அந்த அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருந்த போது கதவெல்லாம் இருக்குது, சிறைச்சாலையின் கதவுகள், காவலாளிகள்லாம் இருக்காங்க. அந்த தேவதூதர்கள் உள்ள வந்துட்டு வெளியே போறாங்க, உள்ள வந்துட்டு என்ன செய்யறாங்க, வெளியே. யாரும் அவர்களை என்ன செய்ய முடியல. அப்ப ஜென்ம சரீரம் விதைக்கப்படுமாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. இயேசுனுடைய சரீரம் எப்படி அந்த மகிமையடைந்த சரீரம் காணப்பட்டதோ அதே போல ஒரு சரீரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க இருக்கிறார். நம்மளா இருந்தா என்ன, கொஞ்சம் மட்டமா கொடுப்போம் இவனுக்கு, இவனுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுப்போம்னு சொல்லுவோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யுமா, எழுந்திருக்கும். அவர் சொல்றாரு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அதனாலதான் நீங்கள் உயிர்த்தெழுதலிலே தேவ தூதர்களை போல இருப்பீர்கள் என்று சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 12:20 அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 20:34. எண்ணப்படுகிறவர்களோ கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை.
மாட்டார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? இப்ப நம்ம யார மாற போறோம்? தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாற போறோம். முரளியே சொல்லுவோமா? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். எழுந்திருக்குமா? அதை தான் சொல்றாரு. ஒரு விதையை விதைக்கிற, ஆனா அங்க ஒரு மரம் என்ன செய்கிறது? உருவாகிறது. அதுபோல இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் போது ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யும்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, அது சொல்றார். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்படி சொல்லிட்டு அது சொல்றாரு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் எப்ப ஜீவாத்மானான்? அவனை உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அதை தான் சொல்றாரு என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லல, உயிர்ப்பிக்கிற, நம்மை உயிர்ப்பிக்கிற, உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு ஆவியாக. ஏனென்றால் அங்கே அவனுடைய சுவாசம் ஊதின போது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அதே போல இங்கே அவர் உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் தான் முந்தினது என்று சொல்கிறார். ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் என்று சொல்கிறார். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்ட. ஏன்னா ஆதாமிலிருந்து வந்ததுனால ஆதாமுடைய எல்லா சுவாபமும் என்ன செய்கிறது? நமக்குள் இருக்கிறது. வசனத்தை சொன்னா அதுக்கு மட்டும் என்ன செய்ய முடியல, நம்மளால கீழ்ப்படிய முடியல. பல அந்த பாவ சுவாபங்கள் நமக்குள் இருக்குது. ஆனால் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவர்களுக்குள் இருக்கிறபடினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஒரே சொல்லுவோமா? அது ரொம்ப அற்புதமான. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும் போது அவருக்கு ஒப்பானவர்களாக நாம் என்ன செய்யறோம்? மறுரூபமாக்க. இதை சொல்லிவிட்டு சொல்லார், மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும். இது எப்படி இந்த சரீரத்தில் இருக்கிறோம்? இது எப்படி உண்மையோ அதே போல வானவருடைய இயேசு கிறிஸ்துவை போல தேவ தூதர்களை போல உள்ள ஒரு சரீரத்தை நாம் என்ன செய்வோம்? அணிந்து கொள்வோம் என்று அற்புதமாக இந்த பகுதியை முடிக்கிறார். அது கீழே எப்படி அது நடக்கும்ன்றதை சொல்றார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த அந்த மகிமையின் சரீரத்தை என்ன செய்வார்களாம்? பெற்றுக்கொள்வார்கள். இது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இப்போ இந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் 4 காரியங்களை மாத்திரம் நான் காண்பித்து கொடுத்து நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த 4 காரியங்கள் இந்த உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் பங்கு பெற முடியும்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. பாருங்க, யார் எழுந்திருப்பார்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். ஒரே சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். ஆமா, கிறிஸ்துவுக்குள். ஆமா, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். ஜீவன் கிறிஸ்துவோடு. பவுல் சொல்றார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் இப்ப வாழ்றது அவருக்காக யாரெல்லாம் அவருக்காக வாழ்ந்திருக்கிறார்களோ அப்போ அவர் வரும்போது அவருடையவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுது. இப்ப நமக்காக, அதனாலதான் நாம் இனி நமக்காக வாழாமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்காக என்ன செய்யணும்? இன்றைக்கு இந்த வசனத்துக்கு தயவு செய்து உங்களை ஒப்புக் கொடுங்க. இல்லாவிட்டால் 2வது உயிர்த்தெழுதல்ல தான் என்ன செய்யணும்? அது எல்லாரும் நியாய தீர்ப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் 2வது மரணம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அது அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல். அதனால் முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கெடுக்கிறவன் பாக்கியவானும் பரிசுத்த வானுமா இருக்கிறான். முதல் உயிர்த்தெழுதல் இருக்கணும்னா நாம் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2வதாக வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 13:43. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே எப்படி இருப்பார்களாம்? சூரியனை போல பிரகாசிப்பா. அப்போ எப்படி வாழணும்? கிறிஸ்துவுக்குள் வாழணும். அடுத்து அது எப்படி இருக்கணும்? நீதிமான்களாக
வாழ வேண்டும், நீதிமான்களாக. மூன்றாவது வாசிக்கலாமா? பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 3:21. தம்முடைய மகிமையான சரீரமாக ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதானா 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் அடுத்தது. சரி, இப்ப பாருங்க, ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யணும் இருக்கணும். அவர்களை தான் ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வருகிறார். அப்ப அவர்களுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும். அந்த 2 வசனங்களை சேர்ந்து படிப்போம் என்றால், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புல யார் இருக்காங்களோ அவருடைய சரீரம் கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். 1 யோவான் நிருபம் 3ஆவது அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1 யோவான், பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அடுத்த வசனம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல எப்போது என்ன செய்யறான்? தன்னை சுத்திகரித்துக் கொண்டவனாக காணும். தினந்தோறும் தன்னை சுத்திகரி, அவருக்கு ஒப்பாக இருக்கணும். ஆகவே இந்த பூமியிலே ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் சரி, தன்னை உடனடியாக என்ன செய்யறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். சில மிருகங்கள் இருக்குது, தயவு செய்து நீங்க தவறா புரிந்து கொள்ளாதீங்க. சில மிருகங்கள் சின்ன அழுக்கு பட்டாலும் அது போய் என்ன செய்யுது? அது எங்கேயாவது தேய்ச்சி கீச்சு அந்த அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும்? எடுத்து. சிலரு அழுக்கிலேயே ஒளரை கொண்டிருந்தாலும் அதுங்களுக்கு சுகமா தான் அது என்ன செய்யும் இருக்கு. என்னென்ன மிருகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது அவருக்கு அவர் அந்த 2வது வசனத்தை வாசிங்க. அவர் மேல் இப்படி பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது அவருக்கு ஒப்பாய். அப்ப அவருக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அடுத்து 3வது வசனம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் எவர்களோ அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல அவர் எப்போதும் தன்னை என்ன செய்வான்? சுத்திகரிக்கும். 4 காரியங்களை நான் சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, நீதிமான்களாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அவர் வருகைக்காக எப்போதும் எதிர்பார்ப்புடைய ஒரு வாழ்க்கை, 4வதாக எப்போதும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். ஏன்னா எப்ப வேணா அவர் என்ன செய்யலாம்? வரலாம். என்னுடைய வாழ்க்கையின் முடிவு கூட வரலாம். கிறிஸ்துவுக்குள் நான் மரிப்பேன் என்றால் அவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நான் என்ன செய்ய? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த கூட்டத்தை நாம் இருக்கும்போது நம்முடைய அற்பமான சரீரம் என்னவா மாறும்? மகிமையின் சரீரமாக இப்படி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த இடத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அதை மட்டும் வாசிட்டு நம்ம முடிக்கலாம். ஏனெனில் இறங்கி வருவார், மேல் ஆகாயத்தில் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் யாரோடு கூட இருப்போமா? எப்பொழுதும்னா எவ்வளவு நாள்? 3 மாசமா? எப்பொழுதும்னா எப்பொழுதும் தான், நித்திய காலமாக. ஏனென்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆதாமை உருவாக்கும் போது தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் என்ன செய்தார்? அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், தலைமுறையாக அவர் வாழ்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் சாவாமை உடையவர், நித்திய பிதா என்று அவருக்கு ஒரு பேர், நித்தியமானவர். ஆகவே இந்த நிலையில நாம் இருப்போம் என்றால் நித்தியமாக அவரோடு கூட கர்த்தருடனே கூட எப்பொழுதும் என்ன செய்வோம்? இருப்போம். ஒரே சொல்லுவோமா? அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த காலை வேளை நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் சபைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் இந்த உயிர்த்தெழுதல்ல எப்படியாவது என்ன செய்யணும்? பங்கடைய வேண்டும் என்பதற்காக தங்களை எப்போதும் சுத்தவானாக காத்துக் கொண்டார்கள். எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். நீதிமான்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? மரித்து இந்த உலக ஓட்டத்தை கடந்து சென்றார்கள். ஆகவே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம் என்றால் நாமும் பரிசுத்தமா வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக
இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் நிறைவேறுவதற்காக நாம் எப்போதும் காத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல், அவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். ஆண்டவரே, இந்த கிருபையை எனக்கு தாங்க. எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொன்ன, கைவிடப்படக்கூடாது. இந்த சத்தியத்துக்காக தான் ரட்சிப்பே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்துக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, சிலுவையில மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த சத்தியம் தான் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்தை யாரெல்லாம் நம்பி வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த பூமியில வாழ்கிற காலங்கள் வரைக்கும் உண்டான எல்லா நன்மைகளையும் தருகிறார், பாதுகாப்பை தருகிறார், சுகத்தை தருகிறார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கட்ட தந்து வழி நடத்துகிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய அற்பமான சரீரம், ஹல்லேலூயா, கனவீனமான சரீரம் கனமுடையதாக மகிமையுடையதாக மாற்றுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளுமா. பிரைஸ் தி லார்ட். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிற இந்த சரீரம் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்குமா. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே, இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இதோ ஜீவிக்கிறேன் என்றார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே, இதோ ஜீவிக்கிறேன்.